என் தமிழ் நெஞ்சங்களுக்கு காலை வணக்கம். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் இந்த வீடியோ செய்தி அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு வரக்கூடியதான விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் மறுபடியும் நான் போட்டியிடுகிற காரியத்தை நான் உங்கள் அன்புடன் அறிவித்துக் கொள்கிறோம். சந்தோஷமாக உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். நல்ல வேட்பாளர் கிடைக்காதா என்று நீங்கள் இயங்கிக் கொண்டிருந்தீர்கள், எண்ணம் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்காகவே குரல் கொடுத்து உங்களுக்காகவே பாடுபட்டு மக்கள் பணிகளே முற்றிலும் கவனம் செலுத்தி வரக்கூடியதான உங்கள் அருமை நண்பன் அல்ல தம்பி அல்ல உங்கள் வீட்டு பிள்ளை என்ற நினைவில் வைத்துக்கொண்டு நமக்கு கிடைத்த இந்த தருணத்தை நாம் வீணாக்கக்கூடாது. நம்மளிடமிருந்து ஓட்டு வாங்கி சென்றவர்கள் நம்மளை ஏமாற்றி விட்டார்கள். அந்த ஏமாத்திய கட்சிகளை நாம் புறக்கணிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. எந்த புது அவதாரத்தை கொண்டு இறக்கினாலும் நாம் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு முறை எனக்கு வாக்களித்த சட்டசபை அனுப்புங்கள். விளவங்கோடு தொகுதியுடைய நிலைமையும் விளவங்கோடு தொகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி காட்டுகிறேன். நேர்மை, நீதி, நியாயம், தர்மம் அனைத்து மக்களையும் நேசித்து கொண்டு அனைத்து மதங்களையும் நேசித்து கொண்டு மக்கள் பணிகளை செய்ய நான் விரும்புகிறோம். 2 முறை தனித்து போட்டியிட்டவன். எனக்கு அது வாக்களித்த பெருங்குடி மக்களுக்கு மிக நன்றியும் கடமையும் உண்டு. நான் உங்களை மதிக்கக்கூடியவன். எல்லோரும் காலில் விழுந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு போவார்கள். திருப்பி நாம் அவருடைய காலில் விழக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வராது. மாதந்தோறும் உங்களை வந்து சந்தித்து உங்கள் பஞ்சாயத்தில் உள்ள குறைகள், மக்கள் குறைகள் எல்லாம் கேட்டறிவோம். அந்த குறைகளின்படி சட்டசபையில் குரல் கொடுப்போம். எந்த அரசு இருந்தாலும் அந்த அரசை விட்டு செய்ய வைப்போம். நமக்கு துரோகம் செய்த கட்சிகளை விரட்டி அடிப்போம். இந்த கட்சிகள் எல்லாம் ஓட்டு வாங்கி பஞ்சாயத்திலும் நகராட்சி மாநகராட்சியிலும் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு பைசா வாங்கியிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் விசாரிக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் வரிப்பணம் யாரிடம் இருக்கிறது? மத்திய மாநில அரசுகள் வாழக்கூடியதானா அந்த நிர்வாகிகள் அந்த பொறுப்பில் அவர்கள் கையில் பக்கம்தான் இருக்கின்றது. ஒரு செய்திகள் வெளியில் வரதும் பார்க்கவில்லை. மக்கள் பணம் மக்களுக்காக செலவழிக்க வேண்டும். மக்கள் வரிப்பணம் மக்களுக்காகவே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல தரமான சாலை, சுத்தமான குடிநீர், முதியோர் பென்ஷன், ஆதரவற்றவர்கள், விதவைகள், படித்த இளைஞர்கள், கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள் எல்லாரோட பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும். ஒரு தரப்புக்காகவோ அல்லது ஒரு தரப்பு புறக்கணிச்சுவாகக்கூடாது. இஸ்லாமிய சகோதரர்கள், ஹைந்தவ சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த விளவங்கோடு தொகுதியை மாற்றி அமைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போது கிடைச்சதான இந்த சந்தர்ப்பத்தை, இந்த நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நாம் ஏமாந்தது போதும். எந்த புதிய அவதாரத்தை கொண்டு இருக்கட்டும். மோகன்குமார் நேர்மையோடு தேர்தலை சந்திக்கிறோம். மக்கள் என் பக்கம். வெற்றி உறுதியாகிவிட்டது. வெற்றி வேட்பாளராக இன்றைக்கு மக்கள் தேர்வு செய்துவிட்டது. இந்த ஏழையா மனிதனை நீங்கள் இருக்கும் என்று சொன்னால் தோட்டம் தொழிலாளிகள், கூலி வேலைக்கார், வியாபாரிகள், விவசாயிகள், படித்த மாணவ மாணவிகள் அனைத்து துறையில் உள்ள மக்களுக்காக குரல் கொடுத்து பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு காண நான் போராடுவேன். உங்கள் கூட எப்பொழுதும் குரல்கிட்ட கூப்பிட்ட கொண்டு ஓடி வரக்கூடியவன், எப்பொழுதும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவன். இதில் பெருமை சேர்ப்பதற்காக, எனக்கு சம்பாத்தியத்துக்காக, என் பண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்காக, என் நாடு நல்லா இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேண்டும், நம் தொகுதி முன்னேற வேண்டும். தொகுதியில் தொழிற்சாலைகள் கொண்டு வர, விவசாய சாலைகள் கொண்டு வர, மாவட்டத்தை திறமான மாவட்டம் வைக்க மாட்டேன், தொகுதியை தொகுதியை மாற்ற எத்தனையோ கனவுகள் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு நான் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மக்கள் குரலாக, மக்கள் போராளியாக, தமிழ் நெஞ்சங்களின் பாசக்காரனாக என்னால் முடிகிற வரைக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். 2 முறை போட்டி 2016, 2020 சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டோம். மக்கள் ஆதரித்தார்கள், வாக்களித்தார்கள். அது விட்டு ஓடி போகவில்லை. ஏதோ யாராவது தெரியும் சொல்லி தேடி வரவும் இல்லை. மக்கள் பணியாற்ற வேண்டும் நேர்மையோடு. எல்லா மதங்களும் நேசிக்க வேண்டும். மதமும் அரசியலும் கூட்டி கிடைக்கக்கூடாது. அரசியல் மதத்துக்கும் அரசியலும் வரக்கூடாது. வாக்களியுங்கள் நேர்மையோடு, நியாயத்தோடு. உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு, உங்கள் மனதில் பிடித்த உங்கள் வெற்றி வேட்பாளர் மோகன்குமார் சுற்றி காட்டும் சின்னத்துக்கு நீ வாக்களியுங்கள். மோகன்குமார் சுற்றி காட்டும் நாடாளுமன்ற வேட்பாளருக்கு வாக்களியுங்கள். அவங்களை விட்டு நம் நாட்டுக்கு நல்ல பணிகளை செய்ய வைக்க குரல் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் சேனல், மீடியாக்கள் இப்படி வேணும் நீங்கள் நிரப்பி வர வேண்டும். உங்கள் முழு ஆதரவு எனக்கு தேவை. உங்கள் நாடி வருகிறேன்.
ஒரு பட்சம் உங்களை நான் பார்க்க முடியாமல் போனால், நாடி வர முடியாமல் போனால், நான் சுற்றி கட்ட சின்னத்துக்கு மட்டும் நீங்கள் வாக்களியுங்கள். 21 பஞ்சாயத்தையும் சுற்றி பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிற மக்கள் நல்ல கருத்துக்கள் நிச்சயமாக வைக்குறை ஒரு ஓட்டு உங்களுக்கு நாங்கள் தருவேன். என்னை குறித்து அவதூறு பேசுகிறவங்களை நீங்கள் விரட்டி அடியுங்கள். அவர் நிற்கிறது ஓட்டு சிதறிக்க, அவன் ஜெயிக்க மாட்டோம், ஓட்டு பாழாகி போகும். இதை சொல்லி தான் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி போனார்கள். இன்றைக்கி நிலைமை எப்படி? நம்மளே ஏமாற்றி போயாச்சு, நம்மளையே ஏமாற்றி அவங்க போயாச்சு. அப்படிப்பட்ட கட்சிகள் நீங்கள் விரட்டி அடிங்கள். ஊழல் நெஞ்சு ஒழிப்பதே என் கடமை. அனைத்து வாகனங்களும் வச்சு படைக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் அனைத்துக்கும் ஆதரவு கொடுக்கிறேன். மோகன்குமார் வெற்றி பெற்றால் அந்த சட்டத்தின் உட்பட்டு என்ன செய்யணுமோ அந்த கடமைப்படி நான் செய்வேன் என்று வாக்குறுதி தருகிறேன். நாணயத்தோடு நம்பிக்கையோடு நடந்து கொள்வேன் என்று வாக்குறுதி தருகிறேன். நேர்மையான ரீதியில் உங்கள் பணியாற்றுவேன் என்று வாக்குறுதி தருகிறேன். உங்கள் நம்பிக்கையோடு எனக்கு வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.